நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்கே ட்ரேடர்ஸ்ல நம்ம என்னெல்லாம் கால் போட்டோன்றது நீங்க பார்க்கலாம். இன்னும் அருமையா போட்டிருக்கோன்றது மட்டும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேடே நாங்க கொடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி 7th ஜூலையோட 33,900. நாங்க வந்து 408 ரூபாய்க்கு வாங்க சொன்னோம். அது வந்து பாத்தீங்கன்னா 535 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அதாவது 3175 ரூபாய் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் ட்ரேடு. செகண்ட் ட்ரேடு நாங்க வந்து புட்டு கொடுத்துட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேல போகும், நாங்க புட்டு கொடுத்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா 34,300 பி 350ல இருந்து 645 வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் அகைன் நாங்க தேர்ட் ட்ரேட் என்ன பண்ணோம், புட்டு தான் கொடுத்தோம். அது நாங்க பை வந்து 300 போட்டிருந்தோம். 300 தாண்டி அதுவும் 300ல இருந்து 560 வரைக்கும் போயிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 6,650 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட். ஒரே லாட், இது எல்லாமே ஒரே லாட் தான். ஃபோர்த் ட்ரேடும் அதே மாதிரி தான். 34,000 சி நாங்க காலையில கொடுத்தது. அது காலையில என்னாச்சுன்னா 340 460 போயிருச்சு. ஃபிஃப்த் ட்ரேடும் அதே தான். 34,000 சி 350 வாங்க சொன்னோம். அதுவும் 350ல இருந்து பாத்தீங்கன்னா 460 போச்சு. சிக்ஸ்த் ட்ரேட் வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து நிஃப்டி 50 7th ஜூலை 16,000 பி பை 100 ருபீஸ்க்கு வாங்க சொல்லியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரியோட கால். இது எக்ஸ்பைரிக்காக நான் வாங்க சொன்ன ஒரு விஷயம். நாங்க ஃபர்ஸ்ட் ஜூலையே போட்டோம். இந்த மாதிரி 60,000 பியும் 40,000 பியும் 100ல இருந்து ஒரு 120க்குள்ள வந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா லக்கிலி எங்களுக்கு இது 100க்கு வந்துச்சு. 40,000 புட்டு வந்து பாத்தீங்கன்னா 133 வந்துச்சு. பட் 120 வரல. பட் 133ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது 400 போயிருக்கு. இப்போ 262 ஈவன் நாங்க இன்னும் போகணும்னு எதிர்பார்க்குறோம். ஐ மீன் 400 வரைக்கும் போவோம். அதாவது 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 15,000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம் கண்டிப்பா. இன்னைக்கு ஒரே நாளா நாங்க வந்து 31,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒரே லாட்ல வாங்கி மாஸ்டர் வந்து அழகா வெயிட் பண்ணி 8,000 ரூபாய் முழுசா ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. பட் நீங்க எல்லாம் அவ்வளவு எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க வந்தீங்கன்னா நாங்க சொல்றதை வாங்குனீங்களா 20 பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். 20 பாயிண்ட்ஸ் வந்தோடனே நீங்க வித்தீங்களா ஒரு ட்ரேடுக்கு 500 ரூபான்ட்டு உங்களுக்கு டெய்லியும் இப்ப 5 ட்ரேடு 6 ட்ரேடு கொடுத்துருக்கோம். 6 ட்ரேடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 500 3000 ரூபாய் ஈஸியா சம்பாதிக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு மார்க்கெட்ல அப்படின்றத நம்ம போயிட்டு பார்க்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நண்பர்களே, நம்ம வந்து அன்னைக்கே சொன்னோம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான் ஆகும். நம்ம எங்களோட இதுலயும் பர்சனலா எங்களோட என்கே ட்ரேடிங் சேனல்லயும் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு புல்லிஷ் தான் வரும் ஓப்பனிங்ல அப்படின்ட்டு. காலையிலேயே சொன்னோம் புல்லிஷ்ல தான் நிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க இருந்து மேல, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 1 உடைச்சி மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் 2யும் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமா மேல போயிருச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து கரெக்டா சொன்னா 1 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து செம்ம புல்லிஷ். ஆனா வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்ன அழகா வந்து எல்லாரையும் ஏமாத்திருக்காங்கன்றத நீங்க வந்து இதுலயே பாக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஐ மீன் மண்டே கரெக்டா 1 மணிக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான புல்லிஷ், செம்ம புல்லிஷ்னாலும் புல்லிஷ், சரியான புல்லிஷ் கொண்டு போயிட்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து புட்ல போய் உட்காந்தவங்க எல்லாம் காலி ஆயிட்டாங்க. நீங்க அதே மாதிரி ஃப்ரைடே பாத்தீங்கன்னாலும் மக்களே அதே தான் நடந்துச்சு. கரெக்டா புல்லிஷ் தான் மார்க்கெட்டு. பட் கரெக்டா அந்த ஒரு மணிக்கு அப்புறம் தான் அடின்னு அடிச்சு நல்லா மேல தூக்கிட்டு போயிட்டாங்க. சோ மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா மைண்ட் செட் ஆயிருப்பாங்க எல்லாருமே. ஓ, இன்னைக்கும் வந்து கண்டிப்பா அதே மாதிரி இவன் மதியானத்துக்கு மேல நல்ல புல்லிஷ் போயிடுவான் அப்படின்ட்டு. சோ யாருமே புட்டுலயும் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. கால் ரைட்டர்ஸ் எல்லாம் கால்ல உட்காந்து ஐ மீன் கால் வாங்கினவங்க எல்லாம் கால்ல உட்காந்துருப்பாங்க. டைட் புட்டு வாங்கினவங்க எல்லாம் பயந்துட்டு வெளியே போயிருப்பாங்க. புல்லிஷ் முடிஞ்சிருச்சு, புட்டு தான். சோ புட்டு வாங்கின எல்லாரும் டைட்டா ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம சேனல்ல எல்லாருமே சூப்பரா ப்ராஃபிட் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து இன்னும் ஹோல்டிங் வேற பண்ணிருக்கோம். நாளைக்கு ஓப்பனிங்கும் வந்து பேரிஷ் தான் அப்படின்னு. அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நல்லா பாருங்க. நல்லா மேல போச்சு. ரெசிஸ்டன்ஸ் 1 உடைச்சு ரெசிஸ்டன்ஸ் 2 உடைச்சு அதுக்கு மேல போச்சு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அது முடியிற டைம்ல பாத்தீங்கன்னா அழகா 1 மணிக்கு அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் 2 உடைச்சாப்புல 3 கேண்டில் அழகா போட்டாரு. ரெசிஸ்டன்ஸ் 1யும் உடைச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கீழே வந்துட்டாங்க. இதுதான் வந்து நம்மளோட இண்டிகேட்டிங். நம்ம வந்து சொல்றது நாளைக்கு கண்டிப்பா பியரிஷ் தான் அப்படின்னு. ஏன்னா வந்து அவன் ரெசிஸ்டன்ஸ் 1 உடைச்சிட்டான், கீழே வந்துட்டு இருக்கான். சப்போர்ட் 1 கிட்ட வந்துட்டு இருக்கான். சப்போர்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் 1 ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சப்போர்ட் 1யும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா நாளைக்கு ஷோரா எனக்கு தெரியும் கேப் டவுன் ஓப்பனிங் தான் கொடுப்பாங்கன்னு மார்க்கெட். கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ண போகுது, அதுதான் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமே. நிஃப்டி 50 வந்து பாத்தீங்கன்னா 17810 இருக்காங்க. நாளைக்கு ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 17700 ஆவாங்க. அதுக்கப்புறமா அவங்க கீழே போடுறாங்களா, அதுதான் மேட்ரு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா 33639 தான் ஓப்பன் ஆகும். கண்டிப்பா 200 பாயிண்ட் ஆகும் டவுன். மினிமம் சொல்றேன், மினிமம் 200ல இருந்து மேக்சிமம் 500 பாயிண்ட் கூட டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். நாளைக்கு புட்டு வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து நல்ல காசு. நம்ம என்கே ட்ரேடிங் சேனல் எல்லாருக்கிட்டையுமே நாங்க பிடிஎஸ்டி கொடுத்துருக்கோம். எல்லாருமே புட்டு தான் வச்சிருக்கோம். பட் த இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் புட்டை எப்ப நம்ம புக் பண்ணணும் அப்படின்றதுதான் மேட்ரே. நாளைக்கும் சரி நாளைக்கும் சரி இந்த எக்ஸ்பைரி மேக்சிமம் புட்டுல முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் மார்க்கெட் ஆச்சு எதுவுமே ஷோரா சொல்ல முடியல. ஸோ தேர்ஸ்டே என்ன ஆகுன்றதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். வெனஸ்டே என்ன ஆகுன்றது இப்ப சொல்றேன். நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு கீழே நல்லா பேரிஷ் ஆகும்.
பேரிஷ் ஓப்பனிங், நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புட்டு போகும். ஆனா புட்டுலயே நிக்குமான்னு கேட்டீங்கன்னா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து வெட்னஸ்டே பிரீமியம் மீட்டிங் பண்ணணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா புட்டு கொடுப்பாங்க. ஐ மீன் வந்து S1 வரைக்கும் போவாங்க. 3365 அதையும் உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை உடைச்சாங்கன்னா கண்டிப்பா 33400 வச்சுக்கோங்க. 33400 வரைக்கும் கண்டிப்பா போவாங்க. பட் அங்க போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க கீழே தான் போகணும். பட் அவங்க போவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஏன் கண்டிப்பா போக மாட்டாங்க. ஏன்னா பிரீமியம் மீட்டிங் பண்ணணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து அவங்க கொஞ்சம் கால் வருவாங்க. கால் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் புட்டு கொண்டு போவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு கால் முடிக்கும் போது வந்து ஒரு புட்டுல முடிப்பாங்க. நாளைக்கு லெவல்ஸ் அதுதான் ப்ரோ. நீங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஓப்பனிங் பியரிஷ். ஸோ 33,651 வரைக்கும் போகும். ஒருவேளை 33,651 பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா டவுன்வர்ட்ஸ்ல கண்டிப்பா 33,400 வரைக்கும் போவாங்க. நீங்க இந்த இடத்துல தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். கண்டிப்பா ஓப்பனிங் கேப் டவுன் தெரிஞ்சிருச்சு. ஓல்டுல வச்சிருக்க எங்க என்கே ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சுன்னா காலையில மார்க்கெட் மேல போயிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே வரும். நாங்க மறுபடியும் புட்டு வாங்குவோம் கம்மியான விலையில. ஒருவேளை ஹிட் ஆகலை அப்படின்னா கண்டினியூ ஆகும். ஸோ மார்க்கெட்டு 33,634 உடைச்சாங்கன்னா நீங்க தைரியமா புட்டுல நிக்கலாம். அதுக்கு அப்புறமா 33,400 போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும். அதையும் பிரேக் பண்ணா கண்டிப்பா 33,156 உடைக்கும். 33,156 உடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. மார்க்கெட் ரொம்ப டீப் ரெட்டா போயிடும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல இதுதான் நடக்க போகுது. நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி பர்ஃபெக்டான லெவல்ஸ் கால்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், கரெக்டா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்கே ட்ரேடர்ஸ்ல ஜாயின் பண்ணி காசு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்மளோட கமெண்ட்லயும் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம என்கே ட்ரேடர்ஸ்ல ஜாயின் பண்ணி லட்சமா லட்சாதிபதியா மாறுங்க. நீங்க இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.